வேளாங்கண்ணி கோவில் திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரத்துல இருந்து நாகப்பட்டினத்துக்கு ஸ்பெஷல் அன்ரிசர்வ்டு மெமு ரயில் ரன் பண்ண போறாங்க. வெறும் 2 நாட்கள் மட்டுமே, ஆகஸ்ட் 29 மற்றும் செப்டம்பர் 8 வேளாங்கண்ணியில் நடைபெறும் கொடியேற்றத்தை பார்ப்பதற்காக இந்த ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. இதற்காக எந்த ட்ரெயினோட ரேக்ஸை யூஸ் பண்ண போறாங்கன்னா, பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரத்துக்கு ஒரு பேசஞ்சர் வரும் 7:50 கிளம்பும்ல, அந்த ஒரு ரேக்கை தான் நம்மளுக்கு நாகப்பட்டினத்து வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. எனவே பாண்டிச்சேரியில் இருக்க மக்கள் நீங்க வேளாங்கண்ணி போகணும்னு நினைச்சீங்கன்னா பாண்டிச்சேரி டு வேளாங்கண்ணி டைரக்டாவே அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துக்கோங்க. சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் டிக்கெட் எடுக்கணும். ட்ரெயின் நம்பர் 06133 விழுப்புரம் டு நாகப்பட்டினம் மெமு அன்ரிசர்வ்டு ஸ்பெஷல். விழுப்புரம்ல காலையில 9:10க்கு இந்த ஒரு ட்ரெயின் எடுப்பாங்க. நாகப்பட்டினத்துக்கு மதியானம் 1:05க்குலாம் ரீச் ஆயிடுங்க. எந்தெந்த ஸ்டாப்ல இந்த ஒரு ரயில் நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பன்ருட்டி, திருப்பாதிரி புலியூர், கடலூர் ஜங்ஷன், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், மயிலாடுதுறை ஜங்ஷன், பேரளம் ஜங்ஷன், திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர் வழியாக நாகப்பட்டினம் போயிடும். நாகப்பட்டினத்துல நீங்க கீழே இறங்கிட்டீங்கன்னா கரெக்டா மதியானம் 1:30க்கு ஒரு டெமோ ஸ்பெஷல் ட்ரெயினுக்கும் அதுல ஏறிட்டீங்கன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல நீங்க வேளாங்கண்ணி ரீச் ஆகலாம். எனவே விழுப்புரம்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு நீங்க போறதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா டைரக்டாவே அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துக்கோங்க. சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில தான் இதுக்கு டிக்கெட் எடுக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரெயின் நம்பர் 06134 நாகப்பட்டினம் ஜங்ஷன்ல மதியானம் 1:20க்கு இந்த ஒரு ட்ரெயின் எடுப்பாங்க. விழுப்புரத்துக்கு ஈவினிங் 5:30க்குலாம் வந்துடும். அதே மாதிரி விழுப்புரத்துல இருந்து இந்த ரயிலானது பாண்டிச்சேரிக்கு பேசஞ்சரா ரன் ஆயிடும். நீங்க வேளாங்கண்ணி கோயிலோட கொடியேற்றத்தை பாக்குறதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல அடுத்த ஸ்பெஷல் ட்ரெயின் பத்தி சொல்றேன். நன்றி, வணக்கம்.